காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசியாக வலம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லா விஷயத்துலையும் பொறுமையோடு இருக்கக்கூடியவங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நிலத்திற்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் சொந்தக்காரர். இவர் அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்க அதீத புத்திசாலிங்க, அதீத திறமைசாலிங்க, உழைப்பாளிகளாக இருப்பாங்க. உன்னதமான சிந்தனைகளுக்கு, உயர்வான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் ஒருத்தனை ரொம்ப நல்லா இருக்கணுமே வாழ்க்கையில். இதெல்லாம் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு நிறைய வீண் விரயங்களை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நிறைய இழந்துட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. இதை கேட்குற விருச்சிக ராசி என்ன நினைக்கும் அப்படின்னா, ஆமாம் சாமி, உண்மை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருக்குங்க. விருச்சிகத்திற்கு இன்னொரு பெயர் மைனஸ் என்ன அப்படின்னா, யாராச்சும் நமக்கு ஆதரவாக பேச மாட்டாங்களா, யாராச்சும் நீ கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே ஒரு ஏக்கத்தோடையே வாழ்க்கை அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்குங்க. அதே ஏக்கத்தை தீர்க்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும், முழுசாக அவங்கள நம்பி எல்லாத்தையுமே கொடுத்துட்றது. நீ பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஆனால் விருச்சிகம் எங்கே வீழ்ச்சி அடையுது அப்படின்னா, பொய்யான புகழுக்கும் இந்த பொய்யான மக்கள் விருச்சிகத்திற்கு கொஞ்சம் தூக்கலாக பேசியிருக்காங்க. அட நீங்கள்லாம் அப்படி இருக்கீங்களே சார், நீங்கள்லாம் எப்படிமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மயங்கிடுறாங்க. ஆதி முதல் அந்தம் வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம். ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம். விருச்சிகம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு காரணமே இங்கே தான் நிற்குதுங்க. நிலமெல்லாம் நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனால் எது இவங்க அனுபவிச்சிருக்க முடியாதுங்க. நிலமெல்லாம் நம்ம மூதாதையரோட சொத்துக்கள் நிறைய இருக்குங்க. ஆனால் கோர்ட்டு கேஸு அப்படின்னு நிறைய இடத்துல அலைஞ்சு தீர்ப்புக்காக அலைஞ்சு வாழ்க்கையே பாதி முடிஞ்சு போகிற அளவுக்கு வந்திருக்கும். எல்லாத்துலேயுமே அலைச்சல் தாங்க இருந்திருக்கும். ஒரு ஊருக்கு ஊர் அப்படின்னு பேசுங்க, மனசில் ஒன்றுமே இருக்காதுங்க. எந்த ஒரு திட்டங்களும் கிடையாது, சரியான செயல்பாடு கிடையாது. மாடு மாதிரி உழைக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை இன்னும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது, எல்லார்கிட்டையுமே வெளிப்படையாக இருக்கிறது. எதிரிங்க கிட்ட போயிட்டு திட்டத்தை சொல்கிறது. எப்படிங்க திருடன் கையில் சாவியை கொடுத்துருந்தா எப்படி திருடிட்டு போன்னு சொல்கிற மாதிரி உங்களினுடைய திட்டங்களை, உங்களினுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே எதிரிகள் கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கீங்க. இதனால தான் உங்களினுடைய வீழ்ச்சி. விருச்சிக ராசிக்கு சூழ்ச்சி தெரியலையோ, இந்த கலியுகத்தில் வாழ தெரியலையோ, விருச்சிகம் யோசிக்கிறது தான். ஆமாம் அப்படி தான் இருக்கும், நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படி வெகுளித்தனமாக இருக்கிறது தான் வீழ்ச்சிக்கு காரணமாகவே இருக்குது. அதை உணர்ந்துட்டீங்களா? இப்போ உணர முடியுதா? உங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் உணர்த்தி கொடுக்குங்க. எப்படி அப்படின்னா, இனியும் நம்ம எல்லாரையும் நம்பக்கூடாது. நமக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கணும், அதில் பயணம் பண்ணணுங்க. குறிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். நம்ம பாக்கெட்டில் 10 பைசா இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லி பழகணுங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டா விருச்சிகத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது விறுவிறுன்னு இருக்குங்க. இல்லைனா என்னதான் முட்டினாலும் மோதினாலும் ஒரு அடி கூட நகர முடியாது. இதுக்கு எல்லாமே வழி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த 138 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறாரு. இதை பயன்படுத்திக்கக்கூடிய வகையில் தான் உங்கள் வாழ்க்கை நிலை மாற்றம் அடையிறதும் இல்லை மாறாமல் பழையபடி வீழ்ச்சியிலேயே இருக்கிறதுங்க. அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில உறவுகள் நினச்சிட்ருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை நாள் நமக்கு கஷ்டங்களும் வந்துட்டுருக்குது. ஆனால் இனி அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களே இல்லையோ, சனீஸ்வர பகவான் நினச்சிட்டாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டாரு. இவரோட சனி பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு 138 நாட்களை வாய்ப்பாக கொடுக்குறாரு. இதில் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே கொடுக்காம மற்றவங்களினுடைய பாதிப்புகள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. தம்பி, நீ 138 நாள்
நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, யாரும் உன்னை தொட முடியாது. இப்போ பாருங்கப்பா, நான் விருச்சிக ராசிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், எவனாவது தொட்டீங்க நீங்கள் கெட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற கிரகங்களினுடைய பாதிப்பு எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை விளையாட விட்டுருக்காரு. அவர் வாய்ப்பை அழகாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து விளையாடிட்டு முன்னேறிட்டு வெற்றியை தொடர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்காருங்க. ஒட்டு மொத்தமாக ராஜாதி ராஜ வாழ்க்கை மகா பொற்காலமாக இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. இதனால இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்குங்க. அதிர்ஷ்ட ராசிக்காரர்களா வலம் வர போறீங்க. நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களினுடைய பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவு கொடுக்குங்க. நிதிநிலை வலுவா இருக்கும். பணவரவு பல வழிகளில் வந்து சேருங்க. நீங்க ரொம்ப விருப்பப்பட்டவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகார தோரணையில் பணம் வரலாம். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலுமே சரிங்க, ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு பெருகும், வருமானம் அதிகமாகும். சம்பாதிக்க முடியலைன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு அரசியல் துறையில் வருமானத்தை பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களாக இருக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேலே விருச்சிகத்திற்கு எதிரிகள் கொஞ்சம் நஞ்ச கிடையாதுங்க. எவனுமே நல்லவன் கிடையாது. உங்களுக்கு எல்லாருமே எதிரிகளாக தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் வேணால் ஏதோ ஒரு சிலர் உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள அவங்களுக்குமே பயமாக தான் இருக்குங்க. ஆனால் இப்போ யாராலையுமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. தீங்கு நினச்சா கூட அவங்களுக்கு பாதிப்பு தாங்க வரும். சனீஸ்வர பகவான் அவங்கள வச்சு செஞ்சிருவார். ஒன்று உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லையா ஆளை விடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீங்கு நினைக்கிறத மறந்துட்டு விட்டுறணும். எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க. இது உத்தியோக பணிக்கு, எனக்கு உத்தியோக பணியில் இருக்கவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி உயர் அதிகாரிகள் கிட்ட தனியார் துறையில் அரசாங்க துறையில் எதையுமே ஞாபகம் வச்சுக்குங்க. உங்களுக்கான உதவி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும். எல்லாவற்றையுமே தாண்டி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெற்றிகளை பார்ப்பீங்க. வெளிவட்டாரத்தில் மரியாதை அதிகமாகும். வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியத்தோட எதையுமே ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு தெம்பையும் கொடுக்குறாரு. போடா தம்பி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதோட திடீர் பண வரவு கிடைக்கும். செல்வாக்கு, பெரிய பதவிகள் எல்லாமே வந்து சேரப்போகுது. மூத்த உடன்பிறப்பில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்க போகுது. கணவர் எல்லாமே ரொம்ப அன்பாக ஆதரவாக நடந்துக்குவாங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும். வேலை சுமை அதிகமாக இருந்திருக்குங்க. அதிலிருந்து விடுபட போகிறீங்க. வேலைப்பளு குறையுது. உயர் பதவிகள் கிடைக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி இப்போ உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறார். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வரன் அமையுங்க. கனவு தொல்லைகள், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லாமே நடக்குங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஆர்வம் கூடும். உயர்கல்விகள் உங்களுக்கு பலித்தமாகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு உயரப்போகுது. பழைய சரக்குகளை விட்டு இருப்பீங்க. அதே மாதிரி அடிக்கடி வேலையில் லீவ் போட்ட வேலைகளை மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான வேலையாட்களை அமர்த்த போகிறீங்க. அதே உங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வியாபாரத்தில் புகுத்த போகிறீங்க. விளம்பர சாதனங்களை நிறைய பயன்படுத்துவீங்க. விளம்பரத்தையும் விற்பனையையும் அதிகப்படுத்த போகிறீங்க. இதோட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போகிறீங்க. கேட்ட இடத்துக்கே மாறுதல் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். அதே மாதிரி தனியார் துறையில் இருக்கவங்களுக்கும் வெளிநாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் நல்ல வேலை கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக சனி பகவானினுடைய இந்த சனிப்பெயர்ச்சி காலம்
விருச்சிக ராசிக்கு ரொம்ப அமைதியாக இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தியாச்சுங்க. இன்னும் தெளிவாக சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிற கேளுங்க. இப்போது அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு. இதனால் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வரும். நிலம் மனை சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சால் பொருளாதார சிக்கல் சரியாகும், பணவரவு அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சேமிக்கிறதுக்கு பாருங்கள். விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் கஷ்ட காலத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் இந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இனி சந்தோஷம் தரக்கூடிய நாட்களாக இனி பிறக்க போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனிமையான நாளாக அமைய போகுது. இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசியோட மனது எப்படி தூய்மையானதோ அதே மாதிரி உங்களினுடைய வாழ்க்கையும் இனி தூய்மையானதாக மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்க போகுதுங்க. என்னம்மா பெருமையாகவே சொல்லிட்டு இருக்கியே, ஆனால் எங்களுக்கு எந்த நல்லதும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? விருச்சிக ராசி அப்படின்னாவே இவங்களை பற்றின மற்றவங்களினுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? இவனுக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இவெல்லாம் என்ன பண்ணிடுவா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் உங்களை ஒரு துச்சமாக நினச்சிருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களே அட இது வேண்டாத பீஸு, எங்கேயாவது வீட்டில் சுற்றிட்டு கிடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களினுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. குறிப்பாக இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க. மென்மையானவங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படைச்சவங்க, எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற குணம் இருக்கும். நீ யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவி கேட்டீங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்குங்க இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவன்கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலத்தில் தெரியாதவங்க அந்த உதவி கேட்டாலும் அழகாக செய்யக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க மற்றவங்களை வழி நடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறைச்சி வச்சுக்கிட்டு நான் மட்டும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சது 10 பேர் வாழ்ந்துட்டு போகட்டும், நல்லா இருங்க. எதுவும் நீங்கள் என்னோட பொழப்பை கெடுக்க போகிறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்கள் பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைச்சதுங்க. தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு பேசுறதுனாலையும் விறுவிறுன்னு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் இவங்க என்னதான் கொட்டக்கூடிய குணம், அதாவது படபடன்னு பேசுறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருந்தாலுமே உங்களோட மனசளவில் ஒன்றுமே இருக்காது. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது. என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாமல் மொத்தமாக எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்களில் அடி மேலே அடி இடி மேலே இடி நிறைய பணத்தை இழந்து இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலைங்க. இப்போ வரைக்குமே வயசு 60 ஆகும், ஆனால் இப்போ வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுட்டுருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்க உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின நாட்கள் எல்லாமே போயிடுச்சுங்க. அந்த நாட்களை எல்லாம் விட்டுருவான். இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசி என்ன சொல்லுவீங்கன்னா, அடப்போமா என் வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படியாச்சு, அவங்க ஏமாத்துறாங்க இவங்க ஏமாத்துறாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன் இப்படி தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வருதுங்க. நடந்ததை எல்லாம் விட்டுருவோம். நடக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும், வேலை திறமைகள் உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையுங்க. அதிகார பதவி கிடைக்கும், அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. குறிப்பாக சில நேரங்களில் டென்ஷனாக இருந்திருப்பீங்க, மன உளைச்சலில் இருப்பீங்க, வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும், வீண் பழி சுமத்தி இருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காது, செரிமான கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ மறைய போகுது. மறைமுக எதிரிகள் கூட இனம் கண்டறிவீங்க, அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க. சொல்லப்போனால் உங்கள் எதிரிகள் கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாற்றுவாங்க. அட, இவன் குணம் தெரியாமல் இருந்துட்டோமே, இவனை எதிரியாக நினச்சிட்டேன்ப்பா, இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசில் ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும். அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ அந்த கடனை ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் சேரும். குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண வசதி இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க அபகரணங்கள் வாங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்து கூட உங்ககிட்ட 10 ரூபா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, மறைச்சு வை. பிரச்சனையே கிடையாது. இதனால யாரும் உங்களை நம்பலை. இனிமேல் நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருங்க. உங்களை யாருமே நம்ப போகிறதில்ல. அதுக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுடைய உண்மையை மறைச்சு வைங்கன்னு தான் சொல்கிறேன். காசு பணத்தை மறைச்சு வை, உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்தை மறைச்சு வை. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்குமே நான் பொறுப்பு அப்படின்னு போய் நிற்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்து உறவுக்காரர்கள், நண்பர்கள் ரொம்ப உரிமையாக உங்ககிட்ட பேசுவாங்க. அதை பார்த்து மயங்கிடாதீங்க. அது உங்களை கெடுக்கிறதுக்கு தான், உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு தான், உங்களினுடைய நன்மைகளை தீங்காக மாற்றுறதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் யாரையாக இருந்தாலும் சந்தேக கண்ணோட பாருங்க, தப்பே கிடையாது. அடுத்ததா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய சோர்வு சுறுசுறுப்பாக மாற்றுறாரு, உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாரு. எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். அரைகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு கோலாகலமாக இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா திருவிழா மாதிரி தினம் தினம் இருக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்போ சாதகமாக அமையும். குறிப்பாக மகன் மகள்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் திட்டமிடுவீங்க. அதை நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வங்கி கடன் கிடைக்கும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை தீரப்போகுது. உங்களை கண்டும் காணாமல் ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்கள் எல்லாமே இப்போ வழியை பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களினுடைய நிலை உயர்ந்து நிற்கிது. அதே மாதிரி நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஆடை அபகரணங்கள் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட இந்த உடல் வலிக்கிறது, வயிற்று வலி, தோல் நோய், இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் பாதைகள் எல்லாமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்னதாக அறிகுறியை பார்த்தீங்கன்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது உடனே சரியாயிரும். நல்லா இருக்குன்னு அதை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது சரியாயிரும். அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது. திடீர் யோகங்கள் வரும், பணவரவு உண்டாகும். உங்களினுடைய உறவுக்காரர்கள் எல்லாமே தேடி வந்து உதவி செய்வாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை சுற்றி இருக்கவங்களினுடைய சுயரூபத்தை எல்லாம் இப்போ வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தாய் வழியில் சொத்து சேரும், புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வருவீங்க. வியாபாரிகளை பொறுத்த